ஜூலை மாதம் 2ஆம் தேதி, பொதுக்காலத்தின் 13ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 1 முதல் 8 வரை. அதிகாரம் 4, வசனங்கள் 11 முதல் 12 வரை. இஸ்ராயல் மக்களே, கேளுங்கள். உங்களுக்கு எதிராக, ஆம், எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல்கள் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுள் உடன்பாடு இல்லாமல் இருப்பவர் சேர்ந்து நடப்பார்களோ? இரை அகப்படாமல் இருக்கும் போது காட்டில் சிங்கம் கர்ஜிக்குமோ? ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளம் சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வலைவிரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கிக் கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ? தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கிறது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொள்ளிக்கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ராயலே, உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ராயலே, இப்படி நான் செய்யப் போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராக இரு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, வசனங்கள் 23 முதல் 27 வரை. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே, காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லோரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, பல்கேரியா மற்றும் துருக்கி ஆகிய பகுதிகளின் ஆயராக ஒருவர் இருந்தார். அங்கு அவருடைய பணி யாராலும் அங்கீகரிக்கப்படவில்லை, பாராட்டப்படவில்லை. மேலும் அந்நாடுகளில் இருந்த இஸ்லாமியர்கள் இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இவரது வாழ்வில் வந்த துன்பங்களும் எதிர்ப்புகளும் இவரை மன விரக்திக்குள் தள்ளின. தன் 65வது வயதில் சாவை பற்றிய சிந்தனை அவரை அதிகமாகவே ஆக்கிரமித்தது. அது குறித்து தனது நாட்குறிப்பேட்டில் டைரியில் எழுதினார். எனினும் தொடர்ந்து தன்னையே புதுப்பித்துக் கொண்ட அவர் தனது 72வது வயதில் வெனிஸ் மறை மாவட்டத்தில் கர்தினாலாக நியமிக்கப்பட்டார். மேலும் தன் 78வது வயதில் திருத்தந்தையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் வேறு யாருமல்ல, திரு அவை வரலாற்றையே மாற்றிய 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை ஆரம்பித்த திருத்தந்தை 23ஆம் யோவான். பிறக்கின்ற எந்த மனிதருமே முதிர்ச்சியானவராகவும் நிறைவானவராகவும் பிறந்து விடுவதில்லை.
நிறைவும் முதிர்ச்சியும் வாழ்க்கையில் வரும் துன்பங்களும் எதிர்ப்புகளும் நம்மை புடம்போட நாம் அனுமதிக்கும் போது நம்மில் நிகழ்பவை. எனவே துன்பங்கள் நம்மை புடம்போடுவதற்காக, தூய்மைப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுபவை என்ற பார்வையை பெற்றுக்கொள்ள இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். இதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் முக்கிய செய்தியாகவும் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் என்று இறைவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கின்றார். நம்மை அன்பு செய்யும் இறைவன் நம்மை தூய்மையாக்கிக் கொள்ளவும் புதுப்பித்துக் கொள்ளவும் தரும் வாய்ப்புகளே துன்பங்கள் என்பவை என்ற செய்தி இங்கு காண கிடைக்கிறது. புனித அபிலா தெரசாவின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. தான் சார்ந்திருந்த சபையை புதுப்பிக்கின்ற வேள்வியில் ஈடுபட்டிருந்த அவருக்கு ஏராளமான எதிர்ப்புகளும் கஷ்டங்களும் வந்தன. ஒரு போராட்டமான காலகட்டத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் அது. ஒரு முறை மாட்டு வண்டியில் கடுமையான குளிருக்கு நடுவே ஓர் இரவில் பயணம் செய்து கொண்டிருந்தார். போகிற வழியில் மாட்டு வண்டி உடைந்து போனது. நடக்க வேண்டிய கட்டாயம். ஒரு பக்கம் ஏற்கனவே அவரை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த எதிர்ப்புகளும் துன்பங்களும் அவரது மனதை ஆக்கிரமித்திருந்தன. இன்னொரு பக்கமோ கடுமையான குளிருக்கு நடுவில் இரவு நேரத்தில் நடக்க வேண்டிய கட்டாயம். மனதுக்குள் இருந்த வேதனையை இயேசுவிடம் கொட்டியவாறு அவரோடு உரையாடிக் கொண்டே நடந்து சென்றாராம். அப்போது அவர் இயேசுவிடம் வேதனையோடு, ஆண்டவரே, எப்போது என் வாழ்க்கை பாதையில் தடைகளையும் எதிர்ப்புகளையும் கொடுப்பதை நிறுத்துவீர்கள் என்று கேட்க, இயேசு அவரை பார்த்து, அதிகம் முறுமுறுக்காதே, என் நண்பர்களை இவ்வாறு நடத்துவதுதான் என் பழக்கம் என்று பதில் தந்தாராம். உடனே அபிலா தெரசம்மாள், இப்பொழுதுதான் புரிகிறது ஏன் உங்களது நண்பர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது என்று. அன்புக்குரியவர்களே, நம்மை அன்பு செய்யும் இறைவன் நாம் முதிர்ச்சியிலும் புனிதத்திலும் வளர கொடுக்கப்படும் துன்பங்கள் என்ற வாய்ப்பை சரியான மனநிலையோடு அணுக அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் யாரை அன்பு செய்கிறாரோ அவரை கண்டித்து திருத்துகின்றார் என்று எபிரேயர் நூல் 12:6 வாசிக்கிறோம். துன்பத்தின் மட்டிலான நம் பார்வை இத்தகையதாக மாறிவிட்டது என்றால், புயலுக்கு மத்தியில் நிம்மதியாக தூங்கிய இயேசுவை போல துன்பங்களுக்கு மத்தியிலும் நம்மால் நிம்மதியோடு வாழ முடியும். ஜெபம். இறைவா, எம்மை முதிர்ச்சியாக்கிக் கொள்ளவும் தூயவர்களாக்கிக் கொள்ளவும் நீர் தரும் துன்பங்கள் என்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வரம் தாரும். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? கொள்ளை நோயினால் நாங்கள் எல்லோரும் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? குணமாக்க மருந்தில்லாமல் நாங்கள் அவதிப்படுகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? குழந்தை முதல் முதியவர் வரையில் பயந்திருக்கிறோமே, உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? கொத்து கொத்தாய் நாங்கள் பிறக்கிறோமே, உமக்கு கவலை இல்லையா?
இல்லையா? ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? வேலையின்றி வறுமையில் பட்டினி கிடக்கிறோமே, உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? தொற்று நோய்க்கு பயந்து வீட்டில் முடங்கி கிடக்கிறோமே, உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? சொந்த ஊருக்கு கால்நடையாக நடந்து மடிகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? சாதி மதம் இனம் பார்க்காமல் கொல்லப்படுகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? கவலை இல்லையா? இறையாதே, அஞ்சாதே, பயப்படாதே, அமைதியாயிரு. இறையாதே, அஞ்சாதே, பயப்படாதே, அமைதியாயிரு. ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் அஞ்சுகிறீர்கள்? ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் என் மேல் நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு இன்னும் என் மேல் நம்பிக்கை இல்லையா? ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கின்றீரே, நாங்கள் இறைய மாட்டோமே, அஞ்ச மாட்டோமே. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கின்றீரே, நாங்கள் பயப்பட மாட்டோமே, சாக மாட்டோமே. உம்மேல் நம்பிக்கை வைக்கின்றோமே, உம்மேல் நம்பிக்கை வைக்கின்றோமே, உம்மேல் நம்பிக்கை வைக்கின்றோமே, உம்மேல் நம்பிக்கை வைக்கின்றோமே. உம்மேல் நம்பிக்கை வைப்பதால் நாங்கள் வாழ்வோமே, உம்மேல் நம்பிக்கை வைப்பதால் நாங்கள் வாழ்வோமே, உம்மேல் நம்பிக்கை வைப்பதால் நாங்கள் வாழ்வோமே, உம்மேல் நம்பிக்கை வைப்பதால் நாங்கள் வாழ்வோமே.